இது யாரோட பாதம்னு பார்க்குறீங்களா? 30 அடி உயரம் கொண்ட முருகரோட பாதம் தான். பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க முருகர் கோவில். முருகரை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த கோவில்னு. ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்க கோவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில் வந்து பெங்களூர் அல்சூருக்கு மெட்ரோ ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவிலை தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த கோவில் வந்து 800 இயர்ஸ் ஓல்ட் டெம்பிள்னு சொல்லப்படுது. ஆறுபடையில் ஒன்றான திருத்தணி முருகரை இங்கே மூலஸ்தானம்ல வச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நாகதேவதா அப்புறம் நவகிரகங்களும் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு தெப்பக்குளமும் இருக்கு. இந்த கோவில் வந்து மைசூர் மகாராஜா ஃபேமிலியால கட்டப்பட்டது. இந்த கோவிலோட முருகரை ஆனந்த முருகர்னு கூப்பிடுவாங்க. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்றாங்க. நானும் ஒரு 4 to 5 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ தைப்பூசம்காக பெயிண்டிங் ஒர்க் அப்புறம் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மலேசியாவில் இருக்க முருகர் சிலை மாதிரி இங்கேயும் 30 அடியில் ஒரு சிலை வச்சிருக்காங்க. முருகர் பக்தரான JSK கோபி இந்த கோவிலில் முருகரோட பிரசன்ஸ் இருக்குன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எனக்கும் இந்த கோவிலில் முருகரோட பிரசன்ஸை ஃபீல் ஆயிருக்கு. சந்தோஷமா இருக்கு. முருகர் அங்கே மிகப்பெரிய முருக சக்தி இருக்கு. நீங்க பெங்களூர் மக்கள் வந்து ஒரு தடவை அந்த முருகனை போய் பார்த்துருங்க. ஒரு தடவை நீங்க கேட்குறப்பெல்லாம் அந்த முருகர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பெங்களூர்ல நீங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலை தைப்பூசம் அன்னைக்கு விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் விசிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும்.